கல்விப்பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியிடப்பட இருப்பதாக வெளியான செய்திகளை கல்வி அமைச்சு மறுத்திருக்கிறது. இப்பரீட்சையின் முடிவுகள் வெளியாவது தொடர்பில் சில சமூக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்த இதன் உண்மைத்தன்மையை விளக்கி கல்வி அமைச்சு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையிலே இது பற்றி குறிப்பிடப்படுகிறது. கல்விப்பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் 2024-25 ஆண்டுக்கான பெறுபவர்கள் வெளியாகும் என வந்த செய்தியில் உண்மைகள் எதுவும் இல்லை என்றும் இது போலி தகவல்கள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் கல்வி அமைச்சுக்கு அறிவித்திருக்கிறது. இப்பரீட்சைக்கான பெறுபவர்கள் வெளியாகும் தினம் குறித்து இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்றும் கல்வி அமைச்சின் அறிக்கையில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவலை இவ்வாறு பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி: காப்போத்தா உயர்தர பரீட்சை உச்ச திறமைகள் பெற்ற 300 வடமாகாண மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசுகள் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. ஜனாதிபதியத்தின் செயற்திட்டம் முதல் தடவையாக வடக்கில் அறிமுகம். வீண் செலவுகளை குறைத்து மாணவர் கல்விக்கு அரசாங்கம் முன்னுரிமை என்பதாகவே இதனை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. காப்போத்தா உயர்தர பரீட்சையில் உச்ச திறமைகளை வெளிப்படுத்திய வடமாகாணத்தை சேர்ந்த 300 மாணவர்களுக்கு ஜனாதிபதியத்தின் மூலம் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் 2023 ஆண்டு காப்போத்தா உயர்தர பரீட்சையில் உச்ச பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய முக்கியமான விடயமாக அமைகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் 60 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு நேற்று முற்பகல் இரணைமடு நெலும் PS கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் உயர் சித்தி பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் இத்தேர்வு இடம்பெற்றது. இவ்வாறு சித்தியடையும் மாணவர்களை கௌரவிக்கும் வேலை திட்டம் ஜனாதிபதியத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு பூராகவும் இந்த திட்டம் அமலாக்கப்பட உள்ள நிலையில் வடமாகாண மாணவர்கள் நேற்று முதல் தடவையாக கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக ஜனாதிபதி நிதியத்தினை முறைமைப்படுத்தி அதன் சேவைகளை விஸ்தரிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கடந்த கால நடைமுறைகளில் இருந்த தவறுகளை சீர் செய்து இன்று அதன் நன்மைகளை பெற வேண்டியவர்களுக்கு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை செயற்திறமிக்க வகையில் மாற்றுவதற்கு கல்வி செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்தவும் அதன் சேவைகளை பிரதேச ரீதியாக பரவலாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வாழ்க்கையை வெல்வதற்கு கல்வியை பிரதான கருவியாகும். பிள்ளைகள் தமக்கு கிடைக்கும் இந்த நன்மைகளை சரியாக பயன்படுத்துவது அவசியம். சிறந்த பிரஜைகளாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு கல்வியை பயன்படுத்தி நாடு வெற்றி பெறும் வகையில் பிள்ளைகள் செயற்பட வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன, கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் இங்கே உரை நிகழ்த்தினார்கள்.